எல்லாத்தையும் அறிந்து ஆராய திறமை அவர்கிட்ட இருக்கு. அவரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் கிட்ட சீடரா போய் சேர்ந்தாரு. எல்லா சீடர்களை விட இவர் தனித்துவமா தெரிஞ்சனால இவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர்னு பேர் சூட்டினாரு. யோகாசனத்தை முழுமையா கத்துக்கிட்டு வேதங்களை கற்பிக்க தொடங்கினாரு. காசி, லக்னோ, ஆக்ரா, பிருந்தாவனம், ரிஷிகேஷ், இந்தியாவுல எல்லா பகுதிக்கும் யாத்திரை மேற்கொண்டாரு. 14 ஆண்டுகள் பசி கொடுமைய உணர்ந்து அத்த வேலை என்ன சாப்பிடுறது கூட தெரியாம, எங்க தூங்குறோம் கூட தெரியாம கடுமையான துறவு வாழ்க்கைய மேற்கொண்டாரு. விவேகானந்தர் வெவ்வேறு ஊர்களுக்கு செல்வது வழக்கம். ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு ஊரில் தங்கி இருந்தார். அங்கே நீரோடையும் பாலமும் இருந்தது. அங்கே சில முட்டையோடுகளோடு துப்பாக்கியை வைத்து குறிவைத்து பயிற்சி செய்து கொண்டிருந்தனர். கல்லுல கட்டி அந்த நூலோட எட்ஜ்ல ஒரு முட்டையோட கட்டி தண்ணில மிதக்க விட்டுருந்தாங்க. நீரோடை தண்ணி கேட்ட மாதிரி முட்டையோடு அசைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அங்க இருந்த இளைஞர்கள் ஓடை நீரில் மிதந்து கொண்டிருந்த முட்டை ஓடை குறிவைத்து சுட்டார்கள். இளைஞர்கள் வச்ச குறியெல்லாம் மிஸ் ஆகி ஒரு முட்டையோட கூட ஷூட் பண்ண முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த விவேகானந்தர் லேசா சிரிச்சாரு. இதெல்லாம் பார்த்த இந்த இளைஞர் விவேகானந்தர் கிட்ட வந்து கேட்டாங்க, இது பார்க்கத்தான் ஈஸியா இருக்கும், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி இல்ல அப்படின்னு இளைஞர் சொன்னாங்க. வேணா நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாக்குறீங்களா அப்படின்னு இளைஞர் கேட்டாங்க. விவேகானந்தர் துப்பாக்கிய கையில் எடுத்து ஒவ்வொரு முட்டையுடையும் குறி பார்த்து டப்பு டப்பு டப்புன்னு சுட்டாங்க. ஒரு குறி கூட தப்பல. இத பார்த்து அந்த இளைஞன் ஷாக்காய் நின்னாங்க. நீங்க துப்பாக்கி சுடுவதில் நல்ல பயிற்சி பெற்றவரா இருக்கணும். அதனால ஒவ்வொரு முட்டையோடையும் குறி தப்பாம ஷூட் பண்ணீங்க இல்லையா அப்படின்னு அந்த இளைஞன் கேட்டாங்க. என் லைஃப்லயே நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் துப்பாக்கிய தொடுறேன் அப்படின்னு சொன்னாராம் விவேகானந்தர். அதுக்கு இளைஞர் சொன்னானா, நம்ப முடியலையே, அப்ப எப்படி ஒரு குறி கூட தப்பாம சுட்டீங்க? விவேகானந்தர் மனச ஒருநிலைப்படுத்தி செய்யற எந்த ஒரு செயலும் கண்டிப்பா வெற்றியை தான் தரும் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னாராம். கொதித்தெழும் அலையில் கன்னியாகுமரி கடலில் அவர் நீச்சல் அடித்து சென்று நடுப்பாறையில் அமர்ந்து தியானம் செய்த வீர வரலாறை இந்த உலகம் மறக்காது. அதன் நினைவாகவே இன்றும் உலகம் அவரை பாராட்டுகின்றது. அந்த வீரத்துறவியின் இரக்கம் நம்மை ஆட்கொள்ளட்டும். அவரது வீரம் பொழிந்த வார்த்தைகள் நமக்கு துணிவை தரட்டும். ஒரு முறை சிக்கல் கோவிலுக்கு சொற்பொழிவுக்காக போயிருந்தோம். அப்போ அங்க வந்திருந்த எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பேசினாங்க. அப்போ விவேகானந்தர் அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களேன்னு பேச ஆரம்பிச்சாரு. அந்த அரங்கமே அதிர்ந்து போச்சுங்க. மேலும் 3 நாள் அவரோட சொற்பொழிவுக்காக எல்லாரும் மயங்கி போயிருந்தாங்க. அழகான பொன்மொழிகளை கேட்கலாம். எந்த ஒரு வேலையையும் தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு மாற்றுபவன் அறிவாளி. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். நீ உறுதியுடன்
மூலம் இருந்தால் பாம்பின் விஷம் கூட சத்தியற்றதாகிவிடும். அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும். மலை போன்ற சலிப்புத்தன்மை, இடைவிடாத முயற்சி, எல்லையற்ற நம்பிக்கை, இவைதான் நற்காரியத்தில் வெற்றி தரும். தீமை செய்தால் நமக்கு நாமே தீமை செய்கிறோம். நன்மை செய்தால் நமக்கு நாமே நன்மை தேடிக்கொள்கிறோம். சுமைகளை கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தையே சுமக்கும் பூமி ஒரு காலடியில் தான். எதிரிகளை அழிக்க ஒரே வழி அவர்களை நண்பராக்குவது தான். உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. இவர் ராஜ Ladies and gentlemen, ladies and